உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நேற்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்து குபேர பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அதுதான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பூவெல்லாம் போட்டு எல்லாமே நேற்றே வந்து விளக்கு சாமான்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம பூவெல்லாம் போட்டுட்டு சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம குபேர பூஜைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பெரிய மணக்கல் கழுவுது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் மஞ்சள் தடவிக்கங்க. ஃபஸ்ட்டு மஞ்சள் தடவுனதுக்கப்புறம் மேலே வந்து கோலம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தலை வாழை இலையா நீங்கள் வந்து இங்கே வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம பச்சரிசி இந்த மாதிரி பரப்பிக்கங்க. அதுக்கப்புறம் நான் சொம்பு வைக்க போகிறதுக்கு ஒரு தட்டு வச்சுருக்கேன். தட்டு இல்லைனாலும் நம்ம அந்த அரிசி மேலேயே கூட வைக்கலாம். நான் வந்து இதில் வந்து தட்டில் ஒரு வாழையில போட்டு அதுலேயுமே நான் வந்து ஒரு பச்சரிசி, இந்த தட்டு வைக்கலனாலும் அரிசி மேலேயே நம்ம சொம்ப வச்சுக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு ஃபஸ்ட்டு கழுத்தில் சுற்றிடுங்க. அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சி இப்படி சுற்ற ஆரம்பிங்க. அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போது பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்படி ஒரு மனம் மாதிரி செஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து 2 பிள்ளையார் வைக்கிறது எங்களுக்கு வழக்கம். உங்களுக்கு ஒரு பிள்ளையார் வைக்கிறது அப்படின்னா ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க மஞ்சளில். பிள்ளையார் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து குங்குமம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அருகம்புல் வச்சுக்கலாம். பிள்ளையாருக்கு வந்து நம்ம வந்து பூ வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே எந்த தெய்வத்தை கும்பிட்றதா இருந்தாலும் நம்ம வந்து பிள்ளையாரை வணங்கிடணும். அதுக்கப்புறம் இந்த சொம்பில் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம், தேங்காயிலையும் நம்ம மஞ்சள் வச்சுக்கலாம். ஒரே ஒரு சொம்புல வந்து நம்ம பன்னீர் ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு பதில் பன்னீர் ஊற்றுங்க, அது வந்து இன்னும் கொஞ்சம் விசேஷம். அதுக்கப்புறம் இந்த மாயிலை, இந்த தேங்காவை இது மேலே வச்சிடுங்க. நீங்கள் பட்டு துணி இருந்தால் பட்டு துணி போட்டுக்கலாம் அது மேலே. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டவல் போட்டுக்கலாம். கலசத்துக்கு மேலே இந்த மாதிரி பூ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நவகிரகங்களையும் சேர்த்து பண்ண போகிறோம். அதனால் நவகிரகத்துக்கு தேவையான நவதானியங்களை சுற்றி இந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சுக்கலாம்.
இது எல்லாமே இன்னைக்கு வச்சுட்டு இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு சாமி கும்பிட்டுட்டு 3வது நாள் நீங்கள் இது எல்லாமே எடுத்துடலாம். தேங்காய் எடுத்து சாமிக்கு உடைச்சிடலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து சமையலுக்கு உடைச்சிடலாம். இந்த அரிசியை எடுத்து மாட்டுக்கு வச்சிடலாம், அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து நீங்கள் பொங்கல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த நவதானியங்கள் எல்லாமே ஒரு தொட்டியில் போட்டு விட்டிங்கன்னா அது அழகாக வளரும். அதனால நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது. அப்படி இல்லைன்னா ஏதாவது மண்ணில் கொண்டு போய் கலந்து நீங்கள் போட்டுருங்க. இதில் கொஞ்சம் வந்து காசு, அதுக்கப்புறம் சில்லறை காசு, ஒரே ஒரு தங்கம் வெள்ளி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம இந்த சைடில் வச்சுருவோம். அதுக்கப்புறமா நம்ம வேற கோலம் போட்டுருவோம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்லது நடக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெட்டைப்பட்டையாக போடணும் கோடு. மேலே வந்து ஃபஸ்ட்டு 27, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 25, நம்பர் 22, அதுக்கப்புறம் 24, அதுக்கப்புறம் 26, 23, 28, 21. இந்த மாதிரி ₹1 காயின் வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி வச்சுக்கோங்க ₹1 காயினை. இதில் வந்து நம்ம மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கலாம். உங்களுக்கு குபேர மந்திரம் தெரிஞ்சால் மந்திரம் சொல்லிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து நம்ம பாட்டு மாதிரி போட்டுட்டு கூட பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். காசு வச்சுட்டு அது மேலே மஞ்சள் தடவிட்டு அது மேலே குங்குமம் வச்சுருங்க. குங்குமம் வச்சுட்டு பூவும் வச்சுடுங்க. இங்கே எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு இலை பரப்பி இதில் வந்து நல்ல பழமெல்லாம் வச்சுடுங்க. பழம், இன்னைக்கு செஞ்ச பலகாரம் எல்லாமே நம்ம இதில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் நம்ம என்னெல்லாம் வச்சனம் பண்ணுறோமோ அது எல்லாமே வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு தீபாவளி அன்றைக்குமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து மாதம் கூட பண்ணலாம். பௌர்ணமி எப்போ பண்ணலாம், அமாவாசை எப்போ பண்ணலாம். பௌர்ணமி எப்போ பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நம்ம வந்து பண்ணலாம். எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு விளக்கு மட்டும் இன்றைக்கி ஏற்றிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சும்மா விடக்கூடாது. நீங்களும் இந்த தீபாவளியை இந்த மாதிரி குபேர பூஜையோட ஆரம்பித்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.